நான் ஜிம்முக்கு போய் மாதம் மாதம் கட்டு காசை கொடுங்க. சரி, 1000 ரூபா தானே, வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். இப்போ வாச்சும் உடம்பு குறையுமான்னு. ஏம்மா, எனக்கு ஒரு 5 கிலோ கறி கொடுமா. 5 கிலோ கறியா? என்னக்கா வீட்டில் எதுவும் விசேஷமாக்கா 5 கிலோ கேட்குறீங்க? அதெல்லாம் இல்லை, அந்த 5 கிலோ கறி நான் திங்கத்தேன். என் ஒரு ஆளுக்கே அது பத்தாது. அட கொடுமையே, 5 கிலோ கறியே இது ஒரு ஆள் தின்னா எப்படி உடம்பு குறையும்? இது ஜிம்முக்கு போனாலும் சரி, வேற எங்கே போனாலும் சரி, இது இப்படி திண்டா உடம்பு குறையாது. அம்மா, காசு டேபிளில் வச்சுட்டு எடுத்துக்கம்மா. வாங்க, ஆட்டுக்கறி வெறும் 1000 ரூபா தான். இந்த ஆட்டுக்கறி சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு நல்லது. வெறும் மூலிகையாக போட்டு வளர்த்தது. உங்கள் உடம்புல இருக்க எந்த வியாதியாக இருந்தாலும் ஓடி போயிடும். ஏன் கொரோனா கூட வராது உங்கள் பக்கத்தில். பார்த்துக்கங்களேன். சீக்கிரம் வந்து வாங்கிட்டு போங்க கறி விற்கிறதுக்குள்ள. ஆனால் அங்கே வரண்டி வள்ளிய கறி வித்துக்கிட்டு இருக்கிறா. அம்மா, இவன் என்னத்தை பொடி போட்டு வித்துக்கிட்டு கிடக்குறா குவி குவி. அங்கே பக்கத்தில் போய் பார்ப்போம். இவளுக்கு வேற வேலை என்ன? எதையாச்சும் யார்ட்டையாச்சும் இருந்து திட்டிட்டு வந்து வித்துக்கிட்டு இருப்பா. அட, அதுக்கு